நாட் அகெயின்ஸ்ட் தி ஷோஸ். நீ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை போடுறியா, நல்ல ஒரு பொலிட்டீஷியனை போடுறீங்களா? பொலிட்டீஷியன்னா எந்த ஒரு விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத மக்களுக்கு சேவை செஞ்சு வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்கள சொல்கிறேன். அவங்கள அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டரோ, இல்லை ஒரு உண்மையிலே நல்ல கதை எழுதக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும், மற்றபடி உண்மையிலே நல்லா கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி ஒரு மேலே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கய்யா. நீங்கள் ஏதோ ஓரத்தில் லூசுத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கிறவனையும் லூசுத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்களே, அப்போ என்ன ஆகுனா சின்ன சின்ன குழந்தைங்க இதை பார்த்து கெட்டு போகிறது மட்டும் பார்த்து கெட்டு மட்டும் போகாமல் இவங்கள மாதிரி பண்ணால் நம்ம என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஐடியாவும் வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் ஐடியா பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க லூசுத்தனமாக பண்ணுறாங்க, லூசுத்தனமாக பண்ணுறவங்கள ஆதரிக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஆட்டம் போட வைக்கிறாங்க. நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. கூப்பிட்டு வந்து ஆட்டம் போட வைக்கிறாங்களா, ஆட்டம் போட வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இம்மெச்சூர்டு பீப்புள், இங்கே இருக்கிற மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, பாடுறா அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, பிக் பாஸ் போயிட்டாரு, 4 பேர் இப்படி இதாகாரு, அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு டீனேஜர்ஸ் மைண்டில் அது வருது. அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுற வேலை தான் இது.